அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 279. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரையாளராக சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செவியின்பம் சங்கீதா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அம்மையார் அவர்கள் முதுகலை பட்டதாரி, நுண்ணுயிரியல் துறையிலே தன்னுடைய முது அறிவியல் பட்டப்படிப்பினை பெற்றிருக்கின்றார். பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். உயிரி தகவல் தொழில்நுட்ப துறையிலே, பயோடெக்னாலஜி அந்த துறையிலே பணியாற்றி வருகின்றார். எப்பொழுதுமே புலம்பெயர்ந்த தமிழர்கள் புலம்பெயர்ந்த மண்ணில் மொழியை நிறுவுவது என்பது ஒரு விதமான உளவியல். தாங்கள் பேசக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே ஒரு தங்கள் மொழி சார்ந்து இயங்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு இருப்பார்கள். ஒரு குழு அப்படி இருக்கும், மற்றொரு குழு அதையும் தாண்டி படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் பேச்சாற்றல் மிக்கவர்களாகவும் மிளிர்வது என்பது அது ஒரு வகையினர். அந்த அடிப்படையிலே அம்மையார் செவியின்பம் சங்கீதா அவர்கள் நல்ல மேடை பேச்சாளராக சிங்கப்பூர் தமிழர்களிடையே அறியப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கின்றார். எழுத்தாளராகவும் இருக்கின்றார். கவிஞராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். பல நிகழ்ச்சிகளினுடைய தொகுப்பாளராக பணியாற்றி இருக்கின்றார். நிகழ்ச்சி தொகுப்பு செய்வது என்பது அவ்வளவு லெகுவான பணி இல்லை. அந்த நேரம் அறிந்து காலம் அறிந்து அந்த பேசுபவர்களினுடைய அறிவையெல்லாம் உள்வாங்கி பேச வேண்டும். அதுவும் சிறந்த கலை. அதிலும் தன்னை நிலைநாட்டி கொண்ட ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். தங்கமங்கை, தமிழ்ச்செம்மல் முதலான விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். எனக்கு அந்த செவியின்பம் அப்படிங்கிற அந்த சொல்ல பார்த்தோன்னே ரத்ன வெங்கடேசன் சார் அனுப்பினோன்னு பார்த்தேன். ஏதோ விருது கிடைச்சிருக்கு செவியின்பம் அப்படிங்கிறது. அப்ப அவங்களுடைய கதை சொல்லி, ஏன்னா முதல்ல அவங்க குறிப்பிடுறதே ரத்ன வெங்கடேசன் சார் அனுப்புறதுக்கு எனக்கு நல்ல கதை சொல்லி அப்படின்னு தான் அனுப்புனாங்க. அப்ப இங்க பவா செல்லத்துறை மாதிரி சிங்கப்பூர்ல ஒரு பெண் கதை சொல்லி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு அம்மையார் பேசுறப்பதான் என்னுடைய வலையொலியோட பேரு செவியின்பம் அப்படின்னு. ஏன்னா ரெண்டுமே அவருக்கு பொருந்துதான். அது வலையொலியோட பேரா இருந்தா கூட ஒரு கதை சொல்லிக்கு ஏன்னா செவியின்பம் தரக்கூடியதும் ஒரு பெரிய பெரிய பணி தான். ஏன்னா பெண்கள் அப்படின்னாலே என்னன்னு கேட்டா நல்லா பேசுவதும் ஆளுவதும் என்பதுங்கிறதா பாரதியினுடைய ஒரு புதுமை பெண்களை அப்படிதான் அவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதனால ஞான செருக்குடைய பெண்கள் தாங்கள் சார்ந்த துறையில் மட்டுமல்ல, மொழி சார்ந்த துறையிலும் தங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய புதுமை பெண்களாக நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில அம்மையார் அவர்கள் ஒரு படைப்பாளர், மற்றொரு தளத்திலே பேச்சாளர், மற்றொரு தளத்திலே பேராசிரியராக இருந்து அறிவியல் பணி செய்யக்கூடிய ஒரு பெரும் பேராசிரியராக இருக்கிறார். இந்த 3 தளங்களிலும் தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தொகை செவியின்பம் சங்கீதா அவர்களை பெரும் மகிழ்ச்சி நிறைத்து இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். வைரமுத்து சிறுகதைகள் குறித்து பேசுவதற்கு சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களம் செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய கதை சொல்லி செவியின்பம் சங்கீதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். கோடி கீர்த்தனையும் கவி கோர்த்த வார்த்தைகளும் துளி கண்ணீர் போல அர்த்தம் தருமோ? எங்கு மனித இனம் போரோய்ந்து சாய்ந்திடுமோ? அங்கு கூவாதோ வெள்ளை குயிலே? வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே. இந்த வரிகள் இன்னைக்கு உலகம் இருக்கிற இருப்புல எல்லா நாட்டுக்கும் பொருந்துகிற ஒரு அற்புதமான வைர வரிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிகளை போல் பல அற்புதமான வரிகளை தந்த வைரமுத்து அவர்களை ஒரு கவிஞராக, நமக்கு ஒரு திரைப்பட பாடலாசிரியராக, ஒரு நாவலாசிரியராக தெரியும். அவர் சிறுகதையும் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அது ஒரு ரேர் விஷயமா இருக்கிறதுனால அந்த புத்தகத்தை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சதுனால இன்னைக்கு நான் அதை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட 40 சிறுகதைகளை கோர்த்த, அதாவது சிறுகதைகள் கூட சொல்லக்கூடாது, 40 சிறு மலர்களை கோர்த்த ஒரு அருமையான மாலை அப்படின்னு ஆழமானவை.
வழக்கம் போல அவருக்கே உரித்தான மிடுக்கான தமிழும் அந்த காத்திரமான எண்ணங்களும் கொண்ட அவ்வளவு அருமையான ஒரு தொகுப்பு. கிட்டத்தட்ட 40 இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ அதுல இருந்து சில கதைகளை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கதை கேட்கணும்னா நம்ம இருக்கிற இடத்துல இருக்க கூடாது, கதை நடக்கிற இடத்துக்கே நம்ம போயிடணும். அப்படியே ஜில்லுன்னு ஒரு காத்து அடிக்குது இல்ல நம்ம மேல, கண்ணு முன்னாடி வைகையார் அப்படியே சலசல சலசலன்னு ஓடுது. அப்ப அங்க கண்ணு முன்னாடி என்ன நடக்குது? ஆஹா, ஒரு மனுஷனுக்குங்க அதிர்ஷ்டம் பொண்ணுல வரலாம், பொருள்ல வரலாம். பொணத்துல வந்ததையா காடையனுக்கு, பொணத்துல வந்ததையா காடையனுக்கு. பொணத்தோட மூஞ்சில முழிச்சா ரொம்ப நல்லதுன்னு ஊர் சன பேசிக்குவாங்க. ஆனா ஒரு பொணமே ஒருத்த முகத்துல முழிச்சா அப்பா எம்புட்டு அதிர்ஷ்டம். அவ்வளவு அதிர்ஷ்டமும் அன்னைக்கு காடையனுக்கு அடிச்சிச்சு. பொதுவா வைகை ஆத்துல என்னெல்லாம் மிதந்து வரும் தெரியுமா? முன்னாடி எல்லாம் பூவா மிதந்து வருமா. சொன்னது யாரு தெரியுமா? பொய்ய சுத்தி மெய்ய எழுதுன புலவமாருகத்தான். ஆனா அது என்ன மாதிரி பூவெல்லாம் மிதந்து வருமா தெரியுமா? மல்லிகை வருமா, மவ்வல் வருமா, பூப்பத்தி வருமா, சுரப்புண்ணை வருமா, அரவிந்தம் வருமா. அடாடாடா, இந்த பூவெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு காலத்துல. பெரியாறு பெருகி வருஷ நாட்டுல மழை அப்படியே ஓடி ஓடையெல்லாம் உடுப்படுத்து 2 கரைய தொட்டுக்கிட்டு சல்லிக்கட்டு கால மாதிரி இப்படி தாவி 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 அந்த மழை வெள்ளம் வரும்போது இப்பெல்லாம் என்னென்னத்தை கொண்டு வந்து சேர்க்குது தெரியுங்களா? தேக்கங்கட்டை, குமிழி மரம், கார் டயரு, கட்டிலு, பீரோலு, நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது. வைகை ஆத்துல வெள்ளம் வருதுன்னா இளந்தாரி பயலு யாரு வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டானுங்க, எல்லாம் அடிச்சு பிடிச்சு கரையோரம் வந்துருவானுங்க. வைகை ஆத்தா நம்மள கைவிட மாட்டான்னு அவனுக்கு நல்லா தெரியும். என்ன வருதோ அதை எடுத்துட்டு போயிருவாங்க. அவனுக்கு தேவையான எடுத்துட்டு போயிருவாங்க. விட்டவங்க அதை திருப்பி வந்து கேட்கறதும் இல்ல, எடுத்தவங்க அதை திருப்பி தாரதும் இல்லை. யாரும் போய் கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படியெல்லாம் வந்துகிட்டு இருந்தப்ப ஒரு கட்டத்துல 87ல எம்ஜிஆர் செத்தப்ப ஒரு அப்படியே வெள்ளம் வந்துச்சான். அந்த வெள்ளத்துல வந்த சாமான் எல்லாம் சேர்த்து 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 சேர்த்தே குன்னூர்ல 3 பேரு கூரை வீட்டை பிரிச்சு கார வீடு கட்டிட்டாங்களாம். இப்படி இருக்கு. அப்ப அதே மாதிரி இன்னொரு தரம் வெள்ளம் வந்தப்ப ஒரு பெரிய நிலக்கதவே வந்துச்சான். யானை நெத்தி மாதிரி அவ்வளவு பெரிய நிலக்கதவு வந்துச்சான். அந்த நிலக்கதவை அப்படியே தோண்டி பார்த்தா ஒரு தொலைல வைரமா இருந்துச்சான், ஒரு தொலைல தங்கமா இருந்துச்சான். ஆகா, யாரோ பெரிய வாழ்ந்து கெட்ட குடும்பத்துல இருந்து வந்த நிலக்கதவு போல இருக்கு. அதை எடுத்தவங்கதான் அங்க அந்த ஊர்ல டூரிங் டாக்கீஸ் கட்டி பெரிய ஆளா அப்படியே தன் வாழ்க்கையை செட்டில் ஆயிட்டாங்கன்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட வைகை ஆத்துக்கு இன்னைக்கு ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு சொல்றேன். அப்ப அந்த வைகை ஆத்துல என்ன பண்ணிட்டான், காடையனும் அவனுக்கு உதவியா இருக்கிற வாத்துராமனும் 2 பேரும் முத நாள் ராத்திரியே மீன் பிடிக்கிறதுக்கு வலையை விரிச்சுட்டு போயிட்டாங்க. விடிய அது எழுத்தே அப்படிதான் இருக்கும். விடிய பார்த்தா சலசல சலசலன்னு பொங்கி ஓடுது வெள்ளம். இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல எங்கிட்டு போய் வலைய தேட, எதுல இருந்து பெருகுன ஆத்து தண்ணின்னு தெரியல, முல்லையாத்துல இருந்து வந்துச்சா எதுல இருந்து வந்துச்சுன்னு தெரியல. 2 கரையும் தடவிட்டு ஓடுது. இவங்க வலைய விரிக்கிற குண்ணாம்பாறையெல்லாம் முங்கியே போச்சான். இதுல எங்கிட்டு போய் வலைய தேடன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா தூரத்துல அப்படியே கண்ணுக்கு எதுக்க ஒரு வக்கப்பட போறது. உடனே காடையன் கத்துறான், யோ வாத்துராமா அங்க பாத்தியா அப்படின்னு பார்த்தா அந்த வக்கப்படப்பு மேல ஒரு ஆடு உட்கார்ந்து வருது. ஏ வாத்துராமா, வக்கப்படப்பு உனக்கு, ஆடு எனக்கு அப்படின்னு காடையன் கணக்கு பேசிட்டான். சரின்னு வாத்துராம என்ன பண்ணா, 2 டின்ன இடுப்புல கட்டிக்கிட்டு டப்புன்னு தண்ணிக்குள்ள ஆத்துக்குள்ள விழுந்து நீந்தி சலசலன்னு முன்னாடி போய் அந்த வைக்க போர்ல இருந்தே 2 பிரி எடுத்து அப்படி பிரிச்சு மெதுவா அப்படி இழுத்துட்டு கொண்டு வந்து அந்த மாடு திருப்பி கத்துது, அதை அப்படியே தூக்கி இப்படி அணைச்சு கொண்டாந்து கரையில சேர்த்துட்டான். சேர்த்துட்டு இருக்கும் போது, ஏ மாப்பிள அங்க பாரு ஏதோ சிவீர்னு தெரியுது அப்படிங்கிறான். அட உத்து பாக்குறான் காடையன், மெய்யாலுமே அங்க சிவீர்னு செக்கச்சவீர்னு ஒண்ணு வருது. ஏ பொணம் மாதிரி தெரியுதுடா. ஆஹா, இள வயசு பொண்ணு மாதிரி இருக்கே, இப்பதான் கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கே இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே தலைய விரிச்சுக்கிட்டு கைய 2 அப்படி விரைச்சு போன கையை விரிச்சுட்டு வந்துட்டேன்னு போனா நேர காடையனை நோக்கி வந்து சேருது. அத பார்த்தா அதிர்ஷ்டம் எப்படி வந்திருக்குன்னா, அந்த பொண்ணு கழுத்துல 10 பவுன் சங்கிலி, மஞ்சத்துல கோத்த அந்த தாலி, அப்புறம் குண்டு, 2 காதுலயும் கம்மலு, மூக்குத்தி எல்லாம் போட்டிருக்கு அந்த பணம். ஆஹா, அடிச்சதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, கடக்கடன்னு மூலம் அந்த 10 பவுன் சங்கிலி எடுத்துட்டான். மஞ்ச கயித்துல உருவி அதுல இருந்து அந்த தாலி குண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டான். மூக்குத்திய கலட்டி இப்படி பிச்சு எடுத்துட்டான். அதுல கொஞ்சோண்டு சதை ஓட்டிட்டு வந்துருச்சு. உதறி பாக்குறான், சதை விழ மாட்டேங்குது. நுனி பல்லுல கடிச்சு தூணு துப்பிட்டான். அதுக்கப்புறம் அதை எடுத்து நமக்கு தேவை மூக்குக்கு போனோமா, நமக்கு தேவை மூக்குத்தி தான், அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து மீன் போடுறது தூண்டில் இருக்குல்ல, அது அப்படி காதுல விட்டு சரக்குன்னு ஒரு இழுத்துட்டு தான் 2 கம்பலும் கையோட வந்துருச்சு. இல்ல என்னன்னா, அந்த பொண்ணு கையில ஒத்த கையில 2 வளையல் இருந்துச்சு, ஒரு கால்ல தான் கொலுசு இருந்துச்சு. அது மட்டும் தண்ணியோட போயிருச்சு போல இருக்கு. இந்த வளையலையும் எடுத்துக்கிட்டு அந்த கொலுசையும் எடுத்து மடிச்சு இப்படி உள்ள வச்சுட்டு கொலுசுக்கு மட்டும் மிரட்டுறான்.
சத்தம் கித்தம் போட்டு உருக்கி உன்னை வித்துடுவேன், உசுறு எடுத்துருவேன், மரியாதை சத்தம் போடாம சினுங்காம இருக்கணும்னு சொல்லி கொலுசை இப்படி முடிச்சுக்கிட்டான். இவனும் வாத்துராமன் சொன்னான், ஏய் வைக்கப்படப்ப ஆடு உனக்கு பணத்துல வந்த இங்க பாரு, நம்ம எந்த கொலைகளை ஒண்ணும் பண்ணல, பணத்துல வந்ததான் எடுத்திருக்கேன், எங்கேயாவது போட்டு கொடுத்த அடுத்து நீதான் இங்க மிதக்க போற பணம், நல்லா தெரிஞ்சுக்க, யாருன்னு சொல்லக்கூடாது, ஆடை நீ எடுத்துக்க, வைக்கப்படப்பை நீ எடுத்துக்க, இந்த நகையெல்லாம் என்னோடதுன்னு சொல்லிட்டு கடைசியா அந்த பணத்துக்கிட்டு சீலையும் உருவிட்டான். சீலையை உருவும் போது பார்த்தா தூரத்துல வெள்ளம் புரிஞ்சுக்கிட்டு ஆளுக வர்றது கண்ணுக்கு தெரியுது. பொதுவா இந்த மாதிரி எல்லாம் வெள்ளம் வர சமயத்துல இந்த வண்டல் மண்ணு வந்து சேர்றதை எடுத்து உரமா போடுறதுக்கு ஜனங்க நிறைய வண்டல் மண்ணை தோண்டி தோண்டி எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால நிறைய பள்ளம் இருக்கும். அந்த மாதிரி இந்த புணத்துக்கு தக்கன ஒரு பள்ளத்தை கண்டுபிடிச்சு அந்த பள்ளத்துல இந்த பொண்ணை அப்படியே நைஸா காலால எத்தி உருட்டி விட்டு மண்ணை காலாலேயே தள்ளி மூடி விட்டானுங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி 2 பேரும் சோழியை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. வைக்கப்படப்ப ஆடு, இந்த நகை, சீலை முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டான். வீட்டுக்கு போய் பொண்டாட்டிட்டு சொன்னா, இந்த பாரு சீலை ஆத்துல வந்ததுடி, அலசி போட்டு கட்டு நல்லா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கையில சீலையை கொடுத்துட்டு நகையை காமிக்காம மறைச்சுட்டான். முடிஞ்சு போச்சா? அடுத்த நாள் மத்தியானம் அந்த ஊருக்குள்ள ஒரு 2 பேர் வரா. ஒரு வயசான அம்மா, ஒரு சின்ன 7ஆம் வயசுல ஒரு பையன் மாதிரி 2 பேர் வரா. அவங்க வந்து எங்க காடையை விடு, எங்க காடையை விடுன்னு ஊர் முழுக்க விசாரிச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டா. இவன், யார் நீங்க? இல்ல, நேற்று வெள்ளத்துல ஒரு பணம் அடிச்சிட்டு வந்துருச்சு, அந்த பணம் இந்த ஊர்லதான் கரை ஒதுங்குச்சு, நீங்க தான் பாத்தீங்கன்னு சொன்னாங்க, அதான் தயவு செய்து என்ன ஏதுன்னு விவரம் கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. யார் நீங்க? உங்களுக்கு எதுக்கு நான் விவரம் கூட, என்ன நினைச்சேன், என்ன வந்து கேக்குறீங்க அப்படின்னு ஏதோ கொஞ்சம் வேகமா குரல வச்சுறான். இல்லையா, என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி வந்து 7 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அது என்னடான்னா அந்த அம்மா என்ன பண்ணி பிடிச்சு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஆத்தோட வெள்ளத்தோட வெள்ளமா போயிருச்சு, என் வீட்டு லட்சுமி அது, நகைய பண்ணி நீதான் எடுத்திருப்ப, பார்த்து உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு எனக்கு வேணுங்கிறத மிச்சத்தை குடியா, பாரு என் பிள்ளை மிலிட்டரியில இருந்து வந்திருக்கிறான், தவியா தவிச்சிட்டு கிடக்குறான், பொண்டாட்டி இல்லாம, அந்த நகையாவது பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவான்ல கூடு அப்படின்னு அம்மா கேக்குது. பயங்கர கோவம் வந்துருச்சு கடையனுக்கு. தபா அம்மா, நீளம் இருக்குது அந்த ஆறு, அந்த ஆத்துல வெள்ளம் வந்துச்சா, அந்த வெள்ளத்துல வந்து போனோம் என் கரைக்கு தான் வந்துச்சா, யார் சொன்னாங்க உனக்கு இதெல்லாம், இந்த மாதிரி வெள்ளம் என்கிட்ட வச்சு கூட ஓடு கிளம்பு. சில நேரம் போய் சத்தத்தை துணைக்கு கூப்பிடுமா, தன்னால சமாளிக்க முடியலன்னு. அப்படி சத்தமா இவன் பேசினோடனே அந்த அம்மா அடிச்சுக்க பிடிச்சு இடத்த காலி பண்ணிடுச்சு. இதுக்கு மேல அங்க ஒண்ணும் பேச முடியல. இவன் வந்து, ஆஹா நல்ல வேலை நம்ம கொடியில காய போட்டிருக்க சேலி அந்த அம்மா பாக்கல அப்படின்னு மனசை தேத்திக்கிறான். அடுத்த நாள் திருப்பி அதே மாதிரி மத்தியானம் ஒரு வயசான அம்மா, ஒரு அப்பா, அவர் கூட ஒரு பையன், 3 பேரும் அங்க வராரு. 3 பேரும் அந்த ஊருக்குள்ள வந்துட்டு, இங்க எங்க காடையின் வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாரு. ஒருத்தன் சொல்றான், நான் வேணா இடம் காமிக்கிறேனே அப்படிங்கிறான். தம்பி புண்ணியமா போ, அந்த ஆட்டோல ஏறிக்கிங்க, கொஞ்சம் காமிங்களேன் அப்படின்னு. 3 பேரும் மூஞ்சிருந்து அழுது அழுது வீங்கின மாதிரி இருக்கு. சரி நான் ஆட்டோல ஏறிக்கணும், இந்த இருக்கு காடையின் வீடு அப்படின்னு காமிக்கிறான். தம்பி உங்க பேர் என்ன? என் பேரு வாத்துராமன். விஷயத்தை பரப்பி விட்டதே அவன் தான். தம்பி வாத்துராமா, நீ நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி அவனை கிளப்பி விட்டுட்டு இதுங்க வந்து காடையன் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு மூக்க சிந்துது. யார் நீங்க அப்படின்னு திருப்பி கேட்கிறேன். கடுப்பாயிட்டான். என்னடா தினம் ஒருத்தரா வரீங்க? இந்த அம்மா சொல்லுது, ஐயோ என் தங்கத்தை அருமை பெருமையா வளர்த்தனே, இப்படி மாட்டி இப்படி ஒண்ணும் இல்லாம போயிட்டாலே, இப்படி 7 நாள்ல இப்படி போவான்னு நான் நினைக்கவே இல்லையா அம்மா ராசா, நீ இந்த நகைய வேணாலும் நீயே எடுத்துக்க, முகத்தை மட்டும் எனக்கு தயவு செய்து காமிச்சிடு ராசா, அந்த இடத்துலயே நான் என் சீவனை போக்கிக்கிறேன்னு அவன் கால் 2 பிடிச்சிட்டு அந்த அம்மா ஓடு கதற ஆரம்பிச்சிருச்சு. அந்த அம்மா கதர்ல காடையனுக்கே வந்து சந்தேகம் வந்துருச்சு, நம்ம நல்லவனா கெட்டவனா, நம்ம செஞ்சது நல்லதா ரைட்டான்னு அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு மேல காடையன் என்ன பண்ணாங்கிறத கண்டிப்பா அந்த புத்தகத்தை எங்கேயாவது எடுத்து வாங்கி படிங்க. அதுதான் அந்த கதையோட ட்விஸ்ட். இதுக்கு மேல அந்த காடையன் என்ன பண்ணான் அப்படின்னு இந்த கதைக்கான தலைப்பையும் புத்தகத்தை படிச்சீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளவு அருமையான ஒரு கதை. இது மாதிரி இப்ப இது சொன்ன மாதிரி இன்னொரு கதை. இந்த கதை வந்து தூரத்து உறவுன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு ஆசிரியர். 40 கதைன்னு சொன்னேன் இல்லைங்களா? தூரத்து உறவு வந்து முதல் கதை. இந்த கதவுல அந்த கதையோட ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, எரிதழ்ல அப்பா எரிஞ்சிட்டு இருக்கிறாரு, பையன் வந்து நின்னு பாத்துட்டு இருக்கான். அதுக்குதான் அமெரிக்கால இருந்து புறப்பட்டு வந்திருக்கான். வந்து நின்னு பாத்துட்டு இருக்கான். சுற்றம் சூழல் நட்பு எல்லாம் சூழ்ந்து இருக்குது. ஆனா இவனுக்கு வந்து கண்ணுல வந்து தண்ணியே வரல, அழுகையே வரல. அழுக வர்றதுக்கான எந்த முயற்சியும் இவன் எடுக்கவும் இல்லை. என்ன வலுக்கட்டாயத்துல வர்றதா அழுக? தானா வரணும், வரலன்னொடனே இவன் கையை கட்டிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். எரிமேடையில அப்பா வச்சாச்சு, சூடம் வைக்கணும். அந்த நிமிஷம் அதாவது அப்பன் செத்தா கூட அழவே தயாரா இருக்காத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருப்பதை அந்த நிமிஷத்துல பார்க்க முடியும். அது ரொம்ப மனசு கனமாதான் இருந்தது. அந்த காட்சியை பார்க்கும்போது யாருக்குமே கனமா தான் இருக்கும். அந்த இன்னொன்னு என்னன்னா, இறப்பு மட்டும்தான் செத்தவங்களுக்கு சாதகமா இருக்கு. எப்படி தெரியுங்களா? இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட நல்ல குணங்களை மட்டுமே மத்தவங்களுக்கு காட்டுது. அந்த நேரத்துல மத்தவங்களுக்கு அவங்களோட பெரிய தீய குணம் எல்லாம் தெரியாது, அவங்களோட நல்ல குணம் மட்டும்தான்.
இந்த அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை வளர்த்தாரு, தனக்கு எப்படி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு 2 வீலர் பைக் வாங்கி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தன்னோட வீட்டை அடமானம் வச்சு இவனை படிக்கிறதுக்கு அவனை அமெரிக்கா அனுப்புனாரு. இவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மீச முளைக்காத போட்டோவை தான் பர்சுல வச்சு அடிக்கடி ரகசியமா பாத்துக்கிட்டாரு. இவன் அமெரிக்கா கிளம்பும் போது விக்கி விக்கி அழுத அப்பாவே அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறான். அப்பா நல்லவர் தானோ, நம்ம தான் இவ்வளவு நாள் அவளை புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுட்டு இருக்கும் போதே எல்லாம் அங்க சடங்கெல்லாம் முடிஞ்சு அப்பாவுக்கு வச்சாச்சு, கொல்லி வச்சாச்சு, அப்பா கிளப்பி விட்டாச்சு. அப்பா இன்னைக்கு நேற்று வரைக்கும் உயிர், இன்னைக்கு அவர் உடல், நாளைக்கு வெறும் சொல்லுதான். அதுவும் அவர் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிற கடைசி மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் வரை எந்த மனிதனும் சொல்லுதான். அந்த பெயரை உடைச்சிட்டு இருக்க கடைசி மனுஷன் போகும்போது அதோட 2வது தடவையாக மரணிக்கிறான்னு ஆசிரியர் எழுதுறாரு அந்த இடத்துல. அதோட அவன் முடிஞ்சு போயிடுதான். பேரை யார் உச்சரிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களும் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த பேரை சொல்றதுக்கு யாருமே இல்லை இல்லைங்களா? சோ அதோட அந்த 2வது தடவையா அங்க மனுஷன் இன்னொரு தடவை இவ்வளவுதான் மனுஷ வாழ்க்கையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்ப அப்பாவை அனுப்பி வச்சுட்டு அப்ப மனைவி சொல்றது, மனைவி பேரு கவுன்னா அமெரிக்கால கௌசல்யாவுக்கு பேரு கவு, இவர் பேரு சிவராமன், இவர் பேரு ஷிவ். இந்த ஷிவ் அந்த கவு சொன்னதை காதுல என்ன வாங்கிக்கிறாரு அப்படின்னா, சடங்குல எல்லாம் ரொம்ப தலையை உள்ள விட்டுக்காது, தள்ளி இடையில இன்ஃபெக்ஷனை புடிச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்துடாதுன்னு அந்த அம்மா சொல்லி அனுப்பியிருக்கேன். அந்த அம்மா எல்லாம் வரல, இவர் மட்டும்தான் வந்திருக்கிறாரு கடமை ஆத்துறதுக்கு. அதனால இவர் வந்து நின்றுட்டு அப்பாவை மட்டும் பார்த்து ரொம்ப எல்லாம் பட்டுக்கல, அப்படியே இருந்துட்டு முடிஞ்சு வச்சு அப்பாவை கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்க சொந்த பந்தம் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா ஓன்னு அழுகுறா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டியா அப்பாங்கிற மாதிரி அம்மா அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறா. அப்பா அப்பா என்னம்மா கடைசியா சொன்னாருன்னு கேக்குறான். நீ எப்படி தனியா இருப்பேன்னு கேட்டாரு அப்படின்னு அம்மா சொல்றா. ஏம்மா நான் இல்லையா அப்படிங்கிறான். நீ தான் வரலையேப்பா, அப்பா செத்ததுக்கு அப்புறம் தானப்பா வந்த, அப்படி இருக்கும்போது நீ வந்து பார்க்கவே இல்லையேப்பா. ஆமாம்மா என்ன பண்றது ரொம்ப தூரத்துல இருந்தேன் அப்படிங்கிறான். ஆமா வாழ்க்கையில எல்லாமே இப்ப ரொம்ப தூரமா தான்ப்பா போச்சு அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப சலிச்சுக்குது. அப்படியே பேசிட்டு இருக்கான். சுற்றம் நட்பு எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமும் அந்த வீட்டுல துக்கம் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டுதான் போறேன்னு வியாபிச்சுட்டு இருக்கான். பாக்கி எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். ஆசிரியர் எழுதுறார், துக்கம் மட்டும் இன்னும் சிறிது நாள் நான் இந்த வீட்டில் இருந்து விட்டுதான் போவேன் என்று வியாபித்து கொண்டே இருக்கிறது. முடிஞ்சு போச்சு. இந்த ஈரம் துக்கம் எல்லாம் அதிகபட்சமா கொஞ்ச நாள்ல அப்படியே காஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா மனைவி கௌசல்யா சொல்லி அனுப்பிச்சது இவன் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இனிமே உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல உங்க அம்மா தனியா என்ன பண்ண போறாங்க? சரி, அம்மா தனியா இருக்க வேண்டியல, அம்மாவை எங்கேயாவது அனுப்பிச்சிடலாம். அம்மா அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடு என்ன ஆக போகுது? சோ அந்த வீடு இனிமே வித்து காசாக்கிடலாம். இதுதான் மனைவி அவனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறது. சோ அம்மாட்ட மெதுவா பேச ஆரம்பிச்சு, அம்மா அப்பா இல்லாம போயிட்டாரு, நீ என்னோட அமெரிக்கா வந்துடலாம், ஒரு சின்ன பாசு, அதுக்கப்புறம் ஆனா நீ வரமாட்ட. அந்த கேள்விக்கும் பதிலுக்குமான இடைவெளியை அவனே நிரப்பிக்கிறான், நீ வரமாட்ட அப்படின்னு. அது அம்மாவுக்கு புரியுது. சொல்லிட்டு சரிம்மா நீ வரலன்னா பரவாயில்ல, ஆனா தனியா எப்படி இந்த வீட்டுல இருப்ப, உனக்கே 1008 டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் அது இதுன்னு 1008 பிரச்சனை இருக்குன்னு தனியா எப்படி இருப்ப, என்னப்பா பண்றது, அப்பா வாழ்ந்த வீட்டுல இருந்து முடிச்சுக்கிறேனே அப்படிங்குது அந்த அம்மா. இல்ல நீ தனியா சுத்துமத்துல யாருமே இல்ல, உன்னை எப்படி யாருக்கு பாத்துக்குவாங்க, யாருப்பா எனக்கு துணைக்கு கிடைப்பா அப்படிங்குது. துணைக்கு உனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க, துணை இருக்கிற இடத்துல நீ போய் இருந்துக்கலாம்ல அப்படிங்கிறான். முதியோர் இல்லம்மா அப்படின்னு கேக்குது அந்த அம்மா. இல்ல இதுக்கு முதியோர் இல்லம்லாம் பேர் சொல்ல வேண்டிய இல்லம்மா, பழத்தோட்டம்னு இங்க ஈசிஆர் சைட்ல ஒண்ணு இருக்கு, அதுல உன்னை சேர்த்து விட்டுறலான்னு பாக்குறேன் அப்படின்னு. தம்பி என்னப்பா இப்படி சொல்ற, நல்லா பாத்துக்குவாங்களா? ஆமாம்மா ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. உன்ன மாதிரியே நல்லா பாத்துக்குவாங்களாங்குது. என்னை விட நல்லா பாத்துக்குவாங்கன்னு பையன் சொல்றான். இந்த அம்மாவுக்கு வேற வழி இல்ல, பழத்தோட்டத்துல தன்னையும் ஒரு பழமா அவன் வச்சு எல்லாம் புக் பண்ணிட்டு வந்துட்டாங்கிறது இந்த அம்மாவுக்கு தெரியாத பாவம் முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா அப்புறம் அந்த அம்மாவை சம்மதிக்க வச்சு அழுது புரண்டு அவங்க அப்பா இது பண்ண இடத்துல அந்த அம்மா தரையில புழுது அழுது எல்லாம் புரண்டதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை சத்தம் போடாம பேக் பண்ணி கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டு இந்த வீட்டை விலை பேசினா அது கோட்டூர் கார்டன்ல நல்ல கார்னர் பிளாட், அழகான செவ்வகம், கிட்டத்தட்ட 9 கோடிக்கு போகக்கூடிய 1.5 கிரவுண்ட் பிளாட். 9 கோடிக்கு அதை விலை பேசி அவர் ஏறி இறங்கி எல்லாம் பேசி 7 கோடிக்கு அதை முடிச்சாச்சு. முடிச்சோடனே காசு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் எனக்கு எல்லாம் ஹாட் கேஷ் அப்படியே ஒயிட்ல வேணுங்கிறான். ஐயோ அதெல்லாம் இது இந்தியாப்பா, அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது, 4 கோடியை வெயிட்ல தரேன், 3 கோடியை உனக்கு எந்த ஊர்ல வேணுமோ சொல்லி அங்க டாலரா கொடுத்துடுறேங்கிறாரு அவரு. சரின்னு உடனே ஆளை வச்சு பேசி டாலரா அமெரிக்கால கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அமெரிக்கால கொடுத்து ஒய்ஃப் உடனே கவு தான் இருக்குல்ல, அந்த கவு போன் பண்ணி அமெரிக்கால டாலர் வந்துருச்சு அப்படின்னு ஒய்ஃப் கவு கன்ஃபார்ம் பண்ணோடனே இவர் இங்க பத்திரத்தை மாத்தி எல்லாம் முடிஞ்சு போச்சு. வீட்டை வித்தாச்சு. இப்ப ஊருக்கு கிளம்பணும். போய் அம்மாவை கொண்டு முதியோர் இடத்துல பார்த்துட்டு பேசிட்டு கிளம்புற பையன் கார் எடுத்துக்கிட்டு தெருமுனைக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளை பார்த்து கையாட்டுவான்னு நினைச்சு இந்த அம்மா கையை தூக்கிக்கிட்டே இப்படி நிக்குது. அவன் திருமண பையன் கண்ணாடியை கூட இறக்கவே இல்லை, அப்படியே சர்றன்னு போயிட்டான். இந்த அம்மா கையை தூக்கிட்டு சலிச்சு போய் கை வலிச்சு போய் விட்டுருச்சு. கார் போயிருச்சு போல இருக்கு இன்னும் குத்து மதிப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மா விட்டுருச்சு.
போயிட்டான். அங்க போய் அமெரிக்கால போய் இறங்குறான். இறங்கின உடனே மனைவி வந்து ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறா. குழந்தை நலமா அப்படின்னு போய்க்கிறான். பிள்ளைலாம் நல்லா தான் இருக்கு, எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கு, வா வான்னு வீட்டுக்கு கூட்டு போறா. கூட்டு போனோடனே நான் சொல்லி அனுப்பிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறா. ஜார்ஜ் டவுன்ல உனக்காகவே மெனக்கிட்டு நடந்து அலைஞ்சு போய் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி எங்க எடு எடு சாப்பிடுன்னு வாங்கி பிரிச்சு எடுத்து வாயில சொல்லி போய் குளிச்சுட்டு வா முதல்லங்கிறா. போய் குளிச்சுட்டு வர்றான். சாப்பாடு தட்டை வச்ச உடனே எனக்கு ஒரு ஸ்வீட் வை அப்படிங்கிறான். ஐயய்ய, துக்க வீட்டுக்காரங்க எல்லாம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுப்பா, நீ சாப்பிடக்கூடாது, நான் தான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன், நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்வீட்டை வாயில போடுறா. ஏண்டி எங்க அப்பா செத்து 3 மாசம் ஆச்சுடி, எங்க அம்மாவை கொண்டு விட்டு அங்க எல்லாம் பேசி முடிச்சு வீட்டை வித்து இவ்வளவு வேலை உட்காந்து பண்ணிட்டு வந்திருக்கிறேன், 3 மாசம் கழிச்சு வந்திருக்கிறேன், நீ என்னடான்னா துக்க வீடுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அதெல்லாம் ரைட்டு தான், உங்க அப்பா செத்து 3 மாசம் ஆச்சுதான். ஆனா நீ மேல கடல் மேல அட்லாண்டிகா மேல பறந்துகிட்டு இருக்கும் போதே உங்க அம்மா செத்து போயிட்டாலே, என்ன பண்றதுங்க. இப்ப அந்த சிவு என்ன பண்ணிருப்பான் அதை படிக்கும் போது அப்படியே நெஞ்சுக்குள்ளேயே நடுங்கி போயிடுது. தயவுசெய்து அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, அந்த சிவு என்ன பண்ணான்னு. அப்பன் செத்ததை கொண்டாடி முடிக்கிறதுக்குள்ள அம்மா செத்து போயிருச்சு பாவம், இவன் போனது, இவன் ஏறதுக்குள்ளே அந்த அம்மா அங்க போயிடுச்சு போல இருக்கு, கையை ஆட்டாததுலயே அந்த அம்மா போயிடுச்சு போல இருக்கு, வந்து சேர்றதுக்குள்ள அந்த அம்மா முடிஞ்சு போச்சு. இப்ப அதை என்ன பண்ணாங்கிறது அவசியம் அந்த புக்கு கிடைச்சா வாங்கி படிங்க. இது மாதிரி பல அற்புதமான கதைகள். வெள்ளாடுன்னு ஒரு கதை, அதுல ஒரு கசாப்பு கடைக்காரனை பத்தி ஒரு கதை. அவன் பேரே விருமாண்டி, அது பேரே விவரம் விருமாண்டி. அவன் பேரே பயங்கர விவரமான ஆளாம். ஒத்த கையில ஒரு ஆட்டோ, ஒத்த மனுஷனா நின்று தோலை உரிச்சு அந்த ஆட்டை வந்து அப்படியே எடுத்து ஒத்த கையில எடுத்து ஹூக்கில மாட்டுவானாம். மாட்டிட்டு அப்படியே ஓரமா அல்வா வெட்டுற மாதிரி, ஆசிரியரோட எழுத்து பாருங்க, அல்வா வெட்டுற மாதிரி அப்படியே வெட்டிட்டு அதை அந்த வெட்டினதை எடுத்து அப்படி இந்த வெட்டு கட்டை மேல போட்டு சரசர சரசரன்னு ஒரு தாளத்துக்கு கட்டுப்பட்டு இப்படி கொத்துவான் பாருங்க. எம்எஸ் விஸ்வநாதன் நின்னுகிட்டு கசாப்பு கடையில ஹார்மோனி பெட்டி வாய்ச்ச மாதிரி அம்பிட்டு அழகா இருக்குமா அந்த கொத்துற கொத்து அப்படின்னு ஆசிரியர் வந்து அந்த வெள்ளாடு, அந்த விவரம் விரும்பாண்டி எப்படி வெள்ளாட்டை வெட்டுவாங்கிறது இன்னும் சாமர்த்தியமா அவன் என்ன பண்ணுவான், செம்மறி ஆட்டுக்கு அந்த வாழை பிச்சுட்டு வெள்ளாட்டு வாழை அதுல ஒட்டி தான் விக்கிறது பூரா வெள்ளாடுன்னு சாமர்த்தியமா விக்கிற ஒரு புத்திசாலித்தனம் அவங்ககிட்ட இருந்தது. அதனாலயே ரொம்ப நிறைய காசு பணம் எல்லாம் சேர்த்துட்டான். சரி, அப்படிப்பட்ட விவரம் விரும்பாண்டிக்கு என்னையா ஆச்சு? அது ரொம்ப சோக கதைங்க. செம்மறியாட்ட வெள்ளாட்டா மாத்தினா சும்மா விடுமா? அது என்ன பண்ணுச்சுங்கிறது அந்த கதையை படிச்சா புரியும். அது மாதிரி இன்னும் பல அற்புதமான கதைகள். சில ஒரு கதை வந்து, அதாவது காஞ்சனாங்கிற ஒரு விலை மாது, அவளை பத்தின ஒரு கதை. அதாவது கதையோட தலைப்பே வந்து அன்றைக்கு அவள் பேர் காஞ்சனா, அவளுக்கு என்ன வேணாலும் பேரா இருக்கலாம், ஒரு விலை மாது இல்லைங்களா, அன்னைக்கு அவ பேரு காஞ்சனா அப்படிங்கிறது அந்த கதையோட தலைப்பு. அந்த காஞ்சனாவும் அந்த விலை மாது விட்ட அன்னைக்கு வர்ற ஒருத்தனையும் சம்பந்தப்படுத்தின ஒரு கதை அது. அதுவும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு கதையா இருந்தது. அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரின்னு ஒரு 3ஆம் பாலினத்தை பற்றின ஒரு கதை. ஈஸ்வரிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணா வளர்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு போலீஸ் வேலையெல்லாம் வாங்கி கொடுக்க எல்லா முயற்சியும் பண்ணி அந்த பொண்ணு ரொம்ப சுட்டிகையா போலீஸ் வேலை வாங்கிடுது. வாங்கினதுக்கு அப்புறம் அது 3ஆம் பாலினம்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலை போயிடுது. வேலை போயிடுச்சுன்னு குடும்பத்துக்கே தெரிஞ்சு எல்லாரும் ரொம்ப அந்த பொண்ணை வந்து ஒதுக்கி வைக்கணுமா சேர்க்கணுமான்னு எல்லாம் அப்படியே ரொம்ப குமுறிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கதை. அதுக்கப்புறம் கடைசியா அந்த கோர்ட் வரைக்கும் போயிடுறாங்க. கோர்ட் அவங்களுக்கு என்ன கொடுத்துது அப்படிங்கறதுதான் அந்த கதையோட ட்விஸ்ட். அது ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார் ஆசிரியர். வழக்கம் போல உருவகம், அந்த உவமை, அணி, அழகு அப்படியே ஒரு இடத்துலயும் மிளரும். இன்னொரு கதை பாத்தீங்கன்னா தாஜ்மஹல், ஏழையின் தாஜ்மஹால்னு ஒரு கதை. அதாவது 1600கள்ல ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டின போது மும்தாஜுக்காக அவர் ஒரு சோக மாளிகை கட்டினாரு, ஒரு காதல் மாளிகை கட்டினாரு இல்லைங்களா. அந்த காதல் மாளிகை உண்மையா மும்தாஜுக்கு உண்டானது மட்டும் தானா? இல்லை, அதுல இன்னொரு காதல் கதையும் இருந்ததுங்கிறத ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அது என்னைக்கு தெரிய வருதுன்னா, அது அந்த கட்டடம் கட்டி திறப்பு விழா அன்னைக்குதான் ஷாஜகானுக்கே தெரிய வருது. அதாவது ஷாஜகான் என்ன சொல்லியிருந்தாராம், மும்தாஜோட மாளிகையோட அழகை பார்த்துட்டு, நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு இதே மாதிரி இன்னொரு கட்டடம் கட்டுங்கன்னு சொல்லி வச்சிருந்தாராம். ஆனா இந்த மும்தாஜ் மட்டும் இல்ல, அதுல வேற ஒரு காதல் கதையும் அதுல இருக்குதுன்னு இவருக்கு தெரிய வந்த அப்புறம், வேண்டாம், இன்னொரு பலி கண்டிப்பா வேண்டாம், எனக்காக இன்னொரு கட்டடம் கட்ட வேண்டாம்னு ஷாஜகான் சொல்லிட்டதாக ஆசிரியர் அந்த கதையை முடிக்கிறாரு. இதுல கடைசியா 40வது கதை பாத்தீங்க அப்படின்னா, 40வது கதை வந்து ராஜராஜ சோழன் காலத்துல ராஜராஜன் கோயில் கட்டி முடிச்சு அந்த விளக்கெல்லாம், எல்லா விளக்கும் விளக்கு ஏத்தணும் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் நெய் போடணும், திரி போடணும், எல்லாம் பண்ணணும்.
அந்த நெய் ஊத்துறதுக்கு அவர் என்ன பண்ணினார் ராஜராஜன்? அதை வந்து யாருகிட்ட பொறுப்பு கொடுத்தாரு? மாடை கொடுத்து அவங்கள பால் கறக்க சொல்லி அதுல இருந்து நெய் எடுத்து அது ஊத்த சொன்னார் இல்லையா? அப்போ அதுல ஒரு சிறந்த ஒரு பொண்ணு, அவ பண்ண காரியம் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். அது என்ன மாதிரியான ஒரு விஷயம் பண்ணான்னு படிக்கும் போதே நமக்கு அப்படியே சிலிர்க்கும். ஒரு பொண்ணு வந்து ஒரு விளக்கு ஏத்தணுங்கிற அந்த ஒரு தன்னுடைய ஒரு முறைக்காக, அதை வந்து சரியா செய்யணுமேங்கிற கடமைக்காக அவ எவ்வளவு பெரிய விஷயத்த தியாகம் பண்ணியிருக்கா அப்படின்னு படிக்கும்போது, அவ மட்டும் தியாகம் பண்ணல, அவ குழந்தையும் சேர்த்து அந்த தியாகத்தை பண்ணிருக்கு அப்படின்னு படிக்கும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப சிலிர்க்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ரொம்ப ஆழமா தொட்ட ஒரு கதை அப்படின்னா, இலங்கையில நடந்த ஒரு போரை பத்தின. இலங்கை போர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடைசியா அவ்வளவு பெரிய 2009 அவ்வளவு அந்த தலைவனே கொல்லப்பட்ட ஒரு கதை. அந்த கதையில வந்து ஒரு கதிர்னு ஒரு கேரக்டர், அவனுக்கு மதிவதனின்னு ஒரு மனைவியும் ஒரு சின்ன பையனும். பையன் பேரு ஆக்சுவலி வந்து ஈழராஜா. ஆனா அந்த தலைவர் செத்ததுக்கு அப்புறம் ராசான்னு அந்த பேரை மாத்திதான் அவனை ஸ்கூல்ல சேர்க்கிறான். ஈழராசான்னு சொன்னா தன்னை ஏதாவது புடிச்சிட்டு போயிருவாங்களோன்னு பயந்துகிட்டு ராசான்னு சொல்லிதான் அவன் வந்து அந்த வந்து பையன் வந்து ஸ்கூல்ல சேர்க்கிறான். அவனுக்கு வந்து அந்த போர் நடக்கும்போது 2 கால் போயிடுது. அப்பா மனைவி வந்து ஒரு செயற்கை காலை அவனுக்கு வைக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு காசெல்லாம் சேர்த்து ஒரு செயற்கை காலை வாங்கிடுறான். அன்னைக்கு வந்து மாமா இன்னைக்கு நான் வரும்போது இஞ்சருங்கோன்ட்டு அவங்கள கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த எழுத்து நடை கூட அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு ஆசிரியர். இஞ்சருங்கோ, நான் இன்னைக்கு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த உங்களோட செயற்கை காலோட தான் வருவேன், நம்ம வச்சு பொருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காலை தூக்கி கொண்டு, எப்படி ஆசிரியர் எழுத்து பாருங்க, கையில் காலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு வர்றா. ஆனா கணவன் வீட்டுல இல்ல. என்ன நடந்ததுன்னு இவனுக்கு புரியல. 3 நாள் கழிச்சுதான் உண்மை புரிய வருது. அதுக்கு நடுவுல பக்கத்து வீட்டுக்காரி ஓடியாந்து உன் பிள்ளைய மட்டும் நான் காப்பாத்தி வச்சேன் இந்தான்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறா. அது 3 நாள் கழிச்சு நிஜமா என்ன நடந்ததுன்னு இவளுக்கு புரிய வந்து எல்லாம் முடிஞ்சு கதறி அழும்போது அந்த குழி தோண்டி புதைக்கிறதுக்கு கூட ஒண்ணும் இல்ல அவகிட்ட. அப்ப அந்த செயற்கை காலை தான் குழி தோண்டி புதைச்சிடுறா. புதைச்சிட்டு பையனையும் கூப்பிட்டு அதுல பூவெல்லாம் தூவ சொல்லி ஓன்னு அழுது 2 பேரும் அம்மாவும் பையனும் அழுது முடிச்சுட்டு படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சு பார்த்தா அந்த செயற்கை கால் இருக்கிற இடம் ஃபுல்லா அப்படியே தோண்டப்பட்டு கிடக்கு. இவ அப்படியே பதறிட்டா. செயற்கை கால் அங்க காணும். குழி தோண்டி இருக்கு, செயற்கை கால். யார் நாயா நரியா எது வந்து தோண்டுச்சுன்னு இவ பதறி இங்க ஓடி அங்க ஓடி இங்க ஓடி தேடுறா, கதறா. என்ன நடந்ததுன்னு இவளுக்கு புரியல. வீட்டுக்குள்ள வந்து தலதலையா அடிச்சுக்கிட்டு பார்க்கும்போது பார்த்தா அந்த பையன் அந்த செயற்கை காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு எங்கடா எங்க அப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு செயற்கை காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்குறானா. அப்ப அதுல நடுவுல ஒரு 2 வரி எழுதியிருப்பாரு. போர் நடக்கும்போது ஒரு தாயின் மாறில் பால் குடிக்கிற ஒரு குழந்தை குண்டு சத்தம் கேட்டு திடீர்னு இப்படி மிரண்டு போய் முழிச்சு பார்த்துட்டு திருப்பி அவ அம்மா கிட்ட பால் குடிக்க போகும்போது அம்மா இறந்து போனதே தெரியாமல் அம்மாவின் ரத்தத்தை அந்த குழந்தை உறிஞ்சு கொண்டிருந்ததுன்னு எழுதியிருப்பார். அந்த வரிகள் எல்லாம் படிக்கும் போது நிஜமாவே அந்த அந்த சூழ்நிலையில கஷ்டப்பட்ட அந்த மக்கள் இதெல்லாம் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிதான் இருந்திருப்பாங்க. அந்த காட்சிகள் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துற அவ்வளவு அற்புதமான எழுத்துகள். இது மாதிரி அவ்வளவு சூப்பரான 40 கதைகளை கொண்ட இந்த தொகுப்பை இந்த தளத்தில் அறிமுகப்படுத்தியதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக உணர்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா வந்து சிங்கப்பூர்ல எங்களுக்கு எல்லாம் பெரிய மென்டார். சோ அவர் வந்து எங்களுக்கு பெரிய வழிகாட்டின்னு சொல்லலாம். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களுக்கு எல்லாம் பாத்துக்க கூடியவர். சோ அவருக்கு என்னுடைய முதல் நன்றிகள். நான் இந்த நிகழ்ச்சியில பேச போறேன்னு சொன்ன உடனே கோவிந்தராஜ் கவிஞர் அண்ணா வந்து உடனே எனக்கு ஒரு போனை பண்ணி எனக்கு வாழ்த்து தெரிவிச்சு என்னை சிறப்பா பண்றதுக்கான சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த முன்னாடி பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு சொல்லி எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா பண்ணாரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். துறைத்தலைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். வினோத் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். இணைந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி கதையை முடிக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. ஒரு உண்மையிலே சிறப்பான ஒரு நூல் குறித்த அறிமுகம். கதை சொல்லி என்று தவறாக சொல்லிவிட்டார்கள். ஏன்னா அந்த கதையை வந்து நடனமாட செய்கின்ற விதமாக அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. 2-3 கதைகளையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தொனியில் அவர் எடுத்துரைத்து பேசி எதிர்பார்ப்பினுடைய உச்சத்தில் அந்த கதையை நிறுத்தி அதை சிந்திக்கவும் தேடி வாசிக்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற விதமாகவும் அவர் பேசியிருந்தார். வைரமுத்துவினுடைய எழுத்துக்களில் மையமாக இருப்பது மனிதம் தான். அது தொலைந்தது, அதை தேட வேண்டும் என்கின்ற உணர்ச்சியை தூண்டுவது என்று அப்படி நிறைய விதமாக பேசலாம். எனவே அந்த அடிப்படையில் அவருடைய அந்த கதை சொல்கின்ற பாணியும் ரொம்ப அழகாக அந்த இடத்தை தொட்டு பேசியது அருமையாக இருந்தது. அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
இந்த 279வது இந்த நிகழ்வுல செவி இன்பம் சங்கீதா அவர்கள் அந்த வைரமுத்துவனுடைய சிறுகதைகளை 40 சிறுகதைகளை முத்தான 30 நிமிடங்கள் மிக அழகாக வகுத்து தொகுத்து பகுத்து அந்த கதையினுடைய திருப்பங்களை நாம் சஸ்பென்ஸ் என்று சொல்லுவோமே, அந்த திகில் அடுத்து என்னவாக இருந்திருக்கும் என்று நம்மை யூகிக்க வைத்த அந்த யுக்தியை நான் மிகவும் பாராட்டுகிறேன். கதை சொல்லியாக மட்டும் இல்லாமல் அந்த கதை களத்திற்கே வைகை ஆற்றிலே அந்த வெள்ளத்திலே நானும் மிதந்து சென்ற ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்படுகிறது. விவரமான விருமாண்டி என்னுடைய கதையாக இருக்கட்டும், ராஜராஜன் சோழன் அந்த கோயில் விளக்கு எரிவதற்கு ஆடு மாடுகளை கொடுத்து அதை பால் கறந்து விற்று அதை நெய்யாக்கி அதை தர வேண்டும் என்ற அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு பெண்மணியால் ஏன் விளக்கேற்ற முடிவதற்கு அது அந்த மாதிரி கதைகளை எல்லாம் கேட்கும் பொழுது வைரமுத்து ஒரு கவிஞராக திரைப்பட பாடலாசிரியராக மட்டும்தான் இதுவரை அவரை நாம் உற்று நோக்கி இருக்கிறோம். ஒரு சிறுகதை எழுத்தாளர், அதுவும் இவ்வளவு ஒரு மிக திறம்பான அந்த இலங்கை போர் சூழலையோட மையப்படுத்திய கதைகளை எல்லாம் மிக அழகாக ஒரு ஒரு அந்த களத்திற்கே இலங்கைக்கே சென்ற மாதிரி, வைகை ஆற்றிலே சென்ற மாதிரி ஒரு நல்ல அந்த குறிப்பாக அந்த ஷிவ் சவ் என்று சொல்லக்கூடிய அந்த கதை, அந்த அம்மாவை எப்படி அமெரிக்காவுக்கு அழைத்து போக வேண்டாம் என்று முன்னரே முடிவெடுத்து அதற்கு தகுந்த மாதிரி காய்களை நகர்த்தி அவர் சென்ற பிறகு அவர் கடல் மீது பறந்து வந்த பொழுது அம்மாவும் இறந்து விட்டார் என்ற செய்தி அவருக்கு தெரியவில்லை. ஆனால் சவ் என்ற அந்த மனைவிக்கு தெரிந்திருக்கிறது. அவள் அந்த சூழலிலும் அந்த ஜார்ஜ் டவுனிலிருந்து அந்த இனிப்பு பெட்டகம் எங்கே என்று கேட்டு அதை வாங்கி சுவைத்த அந்த ஒரு முரண், அந்த ஒரு திறன், அந்த ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையிலும் மக்கள் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே பணம்தான் சொத்துதான் பிரதானம், அன்பு உறவு, தூரத்து உறவு என்று சரியான தலைப்பிட்டிருக்கிறார்கள். 40 கதைகளிலே 4-5 கதைகளை தேர்ந்தெடுத்து மிக அழகாக நயமாக நமக்கும் உணர்ச்சி வரக்கூடிய அந்த உணர்வு வரக்கூடிய வகையிலே மிக திறம்பட திறனாய்வு செய்த செவி இன்பம் சங்கீதா அவர்களுக்கு நமது மன்றத்தினுடைய சார்பிலே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்து ஒரு உணர்வுபூர்வமாக நம்மை இணைத்து இது வந்து அவர்கள் பேசுகிறார்கள், நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இன்று அந்த களத்திற்கே நம்மை அழைத்து சென்று நம்மையும் ஒரு கேரக்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக்கி நம்மை ஒரு பார்வையாளராக அங்கு நம்மை கொண்டு சேர்த்த செவி இன்பம் சங்கீதா அவர்களுக்கு உண்மையான நெஞ்சார்ந்த நன்றி. அருமையான வளமான களம் அமைத்து கொடுத்திருக்கிற சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் தமிழ்துறைக்கும் மற்றும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் நாம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு நிகழ்விலே என்னையும் ஒரு பங்கு பெற செய்து வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டு. செவி இன்பம் சங்கீதா உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக உணர்ச்சிகளை கொட்டி நம்மை பிரமிக்க வைத்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் மனதிலே. ஆனால் ஒரு பக்கத்திலே சில கதைகளை கேட்கும் பொழுது சோகம், அந்த வீட்டில் அந்த அந்த இழவு வீட்டில் உற்றார் உறவினர் சென்ற பிறகும் கூட துக்கம் இன்னும் அங்கு இருந்து கொண்டுதான் என்பது போல இவர் சொல்லிய விதத்தினுடைய தாக்கம் என்னுடைய மனதிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறி பாராட்டி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. செவி இன்பம் சங்கீதா அவர்களை அறிமுகம் செய்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு மைக் மியூட்ல இருக்குங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு கருத்துரை தான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நான் குறிப்பெல்லாம் எடுத்து வச்சு அடுத்த முடிவை நோக்கி போயிட்டு இருந்தேன். சரி, செவி இன்பம் சங்கீதா வந்து எங்களுக்கு சிங்கப்பூர்ல கிடைச்ச ஒரு பொக்கிஷம். எல்லா நிகழ்வுலையும் கலந்துப்பாங்க, எல்லா நிகழ்வுலையும் மனமும் வந்து உதவி செய்து தொண்டூழியம் செய்வது ரொம்ப விருப்பம். அது மட்டும் இல்லாம அம்மா அருண்மொழி கேட்ட பொழுது நான் வேறு 2 பேரை மாணவர்களா போடுவோம்னு முயற்சி பண்ணேன். அவர்கள் இந்த தேர்வு இருக்குது இப்ப முடியாதுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க.
உடனே எனக்கு பொறி தட்டின மாதிரி இவங்க பேர் ஞாபகம் வந்தது. உடனே அவங்களை கூப்பிட்டு கேட்டேன், செய்யலாம் ஐயா உடனே அப்படின்னாங்க. முன்ன வேற ஒரு நூல் சொன்னாங்க, அப்புறம் அந்த நூல் வேணா நான் வைரமுத்து நூல் செய்யறேன்னு சொல்லி இந்த நூல் எடுத்துக்கிட்டாங்க. வைரமுத்துடைய 40 கதைகளுமே அவரே அப்படிதான் எழுதியிருப்பார். இப்ப அவங்க கதை சொன்னாங்க, அந்த கதை சொன்ன மாதிரிதான் அவர் எழுதியிருப்பார். அது ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாடுலேஷன்ல ஒவ்வொரு ஸ்லாங்ல இருக்கும். அதாவது அந்த வட்டார வழக்கு சொற்களை உள்ள வச்சு அப்படியே எழுதியிருப்பாரு. அதுல சிலோன் கதை என்ன கூட ரொம்ப ரொம்ப மனம் தைத்த ஒரு கதை அது. அது போல இந்த அம்மா கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுட்டு பிறகு அவன் இறந்தது கூட தெரியாம அந்த கதை ஒண்ணு. அது இந்த கதைகள்லாம் படிச்ச பொழுது நானே ரொம்ப நெக்குருகி போயிருந்தேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த முதல் கதையினுடைய முடிவு சொல்லாம விட்டுட்டாங்களே. ஏன்னா நான் ரொம்ப நாள் முன்ன படிச்சேன், அது மறந்து போச்சு. முடிவு சொல்லுவாங்க ரொம்ப ஆவலா அதை எழுதிக்கிட்டே வந்தா கடைசியா முடிவு சொல்லல. மறுபடியும் தேடி எடுத்து அந்த புத்தகத்தை லைப்ரரியில் எடுத்து வீட்டுல இருக்கு பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும். அவங்க ரொம்ப அழகா ரொம்ப அதாவது இந்த ஓட்டம் இருக்குல்ல, கதை சொல்லிகளுக்கே இருக்கிற சிறப்பு இயல்பு அதுதான். நம்மளை உள்ள கொண்டு போயிடுவாங்க. ஐயா மேஜர் ரொம்ப அழகா சொன்னாரு, உள்ள நம்மையே அங்க கொண்டு போயிட்டாரு. இந்த சலசலன்னு ஓடுற வைகையாரு திருட்ட கூட இவ்வளவு அழகா செஞ்சிருக்கானுங்க பாருங்க. புடத்துக்கிட்ட திருநத்தை கூட அந்த வைரமுத்து அதை எழுதுற விதம், அதை இவங்க சொன்ன விதம் திருட்டாவே தெரியல, ஏதோ ஒரு பொருளை எடுத்து போன மாதிரி காமிச்சது. இதெல்லாம் அந்த கதை சொல்லிகளுக்கே இருக்கிற ஒரு நல்ல இயல்பு. அது மட்டும் இல்ல, அந்த கதையில ஓட்டம் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த வெள்ளாட்டு கதை ரொம்ப நல்லா இருக்கும். அருமையாக பட்டிய இந்த ஆட்டு வாழை மாத்தி வச்சு செம்மறி ஆட்டை வெள்ளாடா வைக்கிறது, அதனால அவன் என்னென்னலாம் பட்டான் அப்படிங்கிறது. அது ஒரு நல்ல, அவருக்கு வேற இந்த விருமாண்டி அவருக்கு வேற பேரு. ஏன்னா அந்த மதுரை பக்கம் அந்த விருமாண்டிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமா அந்த பேர் வச்சுப்பாங்க, அதனால அதையும் அவர் கொடுத்திருந்தாரு. அந்த இன்னொரு கதை கூட நல்லா இருக்கும், அந்த ஆண் பெண்ணானது. அந்த கதை ரொம்ப நெஞ்சை தொடர மாதிரி இருக்கும். நிறைய கதைகள் 40 கதைகளுமே ஒன்னொன்னு ஒரு இதுவா இருக்கும். அதை சொல்றேன்னு சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியா இருந்து செய்யுமா அப்படின்னு சொன்னேன். அதை எல்லாத்தையும் ரொம்ப அழகா எடுத்து அவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட சொன்ன இந்த 2வது கதையை தான் ரொம்ப தொட்டுட்டாங்க. இந்த அம்மா உனக்கு இனிப்பே சாப்பிடக்கூடாது, உனக்கு இன்னும் துக்கம் போகலையா அப்படின்னு முடிப்பாங்க. உனக்கு இன்னும் துயரமே போகல, நீ எப்படி இனிப்பு சாப்பிடுறேன்னு. 3 மாசம் ஆச்சு, நான் என்ன இனிமே இனிப்பு சாப்பிடாம இருக்கிறதுனால சாப்பிடலாம், அங்கேயே சாப்பிட்டு தான் நான் வந்தேன். நான் அந்த ஊர்ல கடையில மிட்டாய் கடையில வாங்கக்குள்ளே சாப்பிட்டு தானே வந்தேன். ஐயோ நீ தப்பு பண்ணிட்டு, அப்படிதான் எழுதியிருப்பார், தப்பு பண்ணிட்டு நீ. ஏன்னா நீ பறந்து கடலுக்கு காலத்து வந்துட்டு இருக்கும் பொழுதே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னும் பொழுது அவன் நிலை குலைஞ்சு போய் அப்படியே அமைதியாயிடுவான். அதை ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. இது யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஏக்க உணர்வோட துக்க உணர்வோட நம்ம அப்படியே கொண்டு சூழ வச்சிருப்பாரு அந்த கதையில. அந்த கதை ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த 40 கதைகளுமே மிக சிறப்பான கதைகள். அதை சொன்ன விதம் பாராட்டுக்குரியதாக இருந்தது. சங்கீதா ரொம்ப அவங்க நிறைய அதாவது போற இடமெல்லாம் அவங்களுக்கு பேரு தான். ஏன்னா அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் மேடை ஏறினாங்கனாலே. அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே கூட அவங்க அப்படிதான் ஒரு கதையை சொல்லி அமைச்சர் ரொம்ப அப்படியே தமிழ் தெரிந்த அமைச்சர் ரொம்ப வியந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தார். அந்த மாதிரி நல்ல பேர் எடுக்கிறவங்க, நல்ல ஒரு இந்த களத்தை பயன்படுத்தி கொண்டு நமக்கு நல்ல கதை சொல்லியாக என்று நல்ல கதை சொன்னதுக்காக அவங்க பாராட்டும் வாழ்த்தும் சொல்லி இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போல நம்ம அறிமுகப்படுத்தலாம். இந்த அமைப்பு தொடர்ந்து இப்ப 279 முன்னோரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். எங்கேயோ துவக்கணும், எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்குது. பெரிய விஷயமா தான் இருக்கு. உண்மையிலே பாராட்ட வேண்டியவர்கள் ஐயனாடா ஜானகி அம்மாள் கல்லூரியுடைய பேராசிரியர்கள். அதற்கு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்ற முதல்வர் அசோகையா அவர்கள், தாளாளர் அவர்கள், துறையில் இருக்கின்ற அத்துணை பேராசிரியர்கள், குறிப்பாக அருண்மொழி அம்மாவும் வினோத், முத்தமிழ் செல்வன், இவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை ரொம்ப அழகா இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் அந்த கல்லூரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி சொல்றது அதுதான். எப்ப போனாலும் மாணவர்கள் என்னுடைய மாணவர்களா மாறிடுவாங்க. பல பள்ளி கல்லூரிகளுக்கு போயிருக்கிறேன், மாணவர்கள் அப்படி சில கல்லூரிகள் நம்மளோட ஒட்டவே மாட்டாங்க. இந்த கல்லூரி மாணவர்கள் மட்டும் அப்படியே ஐக்கியம் ஆயிடுவாங்க. அது சிவஞானம் பேராசிரியர் இருந்து எல்லாருமே அதை பார்க்கலாம். அவரு அங்கேயே படித்து அங்கேயே ஆசிரியர் வந்தவர் தான் அவரு. ஒரு நல்ல கல்லூரி, தொடர்ந்து நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற கல்லூரியில இந்த மின்னியல் நடைமுறை கொரோனா காலத்துல ஆரம்பிச்சு இன்னை வரை கொண்டு வந்திருக்கும். அது மிகப்பெரிய வெற்றியான விஷயம். அதனால ஐயனாடா ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு மீண்டும் ஒரு பாராட்டும், பேராசிரியர்களுக்கு வாழ்த்தும். தொடர்ந்து நிகழ்வு நடக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மன நிறைவான ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. நன்றி. கோவிந்தராஜ் சாரை ஒரு நிமிஷம் பேசும். கோவிந்தராஜ். ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கோவிந்தராஜன் ஐயா அவர்களை சில வரிகள். மதுரை ஸ்லாங்கே தான் அவருக்கு அப்படியே வரும். இல்ல மொத கதையிலேயே மதுரையோட வாசம் அப்படியே தெளிச்சு விட்டாங்க. இது மற்றவங்களுக்கெல்லாம் புதுசா தெரியும்.
எங்களுக்கு வந்து சங்கீதா தங்கை சங்கீதா வந்து பல இடங்கள்ல பேசி நாங்க அனுபவப்பட்டதுனால எங்களுக்கு இது புதுமையா தெரியல. அவங்களுடைய உரைகள்ல இது ஒரு மைல்கல்லா தெரியுது. என்கிட்ட கேட்டாங்க எல்லா கதையும் சொல்லணுமானே அப்படின்னு. இல்லப்பா, உங்களுக்கு எந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும்னு தோணுதோ அந்த கதையை முதல்ல எடுத்துங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த முதல் 2 கதையிலேயே வந்து எல்லாரையும் கவர்ந்துட்டாங்க. சிறப்பா இருந்தது உரை. அருமையான ஒரு இது. அவங்களுக்கே உரிய நடையில, அவங்களுக்கே உரிய பாணியில. இன்னொன்னு சொல்லணும்னா, ஒரு இதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஸ்கிரிப்டை பாக்குறதெல்லாம் கிடையாது, எல்லாமே மனசுக்குள்ள இருக்கும், அப்படியே அடிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி இன்னைக்கும் சிறப்பா செஞ்சாங்க. என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. நன்றி. நன்றிங்க. கருத்துரை வழங்கிய கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 279. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய கழகத்தின் செயற்குழு உறுப்பினர், கதை சொல்லி செவியின்பம் சங்கீதா அவர்கள் வைரமுத்து சிறுகதைகள் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். பாடலை பாடி தொடங்கியமை, யதார்த்த பாணியில் 40 சிறுகதைகளை தாங்கிய பணுவல், வைகை ஆற்றில் மிதந்து வரும் பொருட்களை எடுத்துரைத்தமை, காடையன் வாத்து ராமன் வீசிய வலை காணாமல் போகும் காட்சி, ஆட்டை கைப்பற்றுதல், பிணத்தை பார்க்கும் காடையன், பிணத்தின் மீது இருக்கும் பொருள்களை எடுக்கும் திறம், அக்ரணி பொருள்களோடு உரையாடும் தன்மை, பிணத்தை மண்ணுக்குள் மறைத்தல், காடையனை தேடி வரும் மக்கள், பொய்யிற்கு துணையாக சத்தம் உயர்த்துதல், காடையன் தன்னையே பரிசோதித்துக் கொள்ளும் சூழல், எரிமேடையில் தந்தையின் உடம்பிற்கு தீ வைக்கும் காட்சி, மகன் அழாத தன்மை, மனைவியின் சொல் கேட்டு நடக்கும் சூழல், தாயாரோடு உறவாடுதல், துக்கம் மட்டும் இருக்கும் காட்சி, பழத்தோட்டத்தில் சேர்க்க நினைக்கும் மகன், வீட்டை விலைக்கு பேசுதல், கையசைக்கும் தாய், தாய் இறந்து போதல், இறப்பினை கொண்டாடும் தன்மை, இன்றைய தலைமுறையினரிடத்து காணப்படும் உறவுகளின் மீதான பார்வையினை தூரத்து உறவு சிறுகதையிலும், வெள்ளாட்டினை வெட்டும் பக்குவம், செம்மறியாட்டினை வெள்ளாடாக மாற்றும் திறம், இறுதியில் சோகத்தில் முடியும் விருமாண்டியின் வெள்ளாடு சிறுகதையும், அன்றைக்கே அவள் பெயர் காஞ்சனா, ஏழையின் தாஜ்மஹால், பெண் விளக்கேற்றும் சூழலுக்காக போராடும் தன்மை, இலங்கை போர் போன்ற கதைகளின் மைய கருத்தை எடுத்துரைத்தமை, உருவகம் உவமை போன்ற அணிநயங்களை பாங்குற கையாண்டு எழுதியமை, காட்சிகளை கண்முன் நிறுத்தும் தன்மையில் எழுதும் பாணி, இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்ற செய்திகளை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் கதை சொல்லிக்கே உரித்தான பாணியில் அழகுற திறம்பட எடுத்து கூறி உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முன்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குருசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவரன் ஜெகதீசன், திரு சவுந்தர பாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. புத்தகங்கள் மட்டுமே மனிதனை மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு உயர்த்தும் உன்னத கருவிகள் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூறு சந்திப்போம். நன்றி.